இரவு நேரங்களில் நாம் தூங்கும் பொழுது நிச்சயமாக ஆயத்துல் குர்சி ஓதிக்கொள்ள வேண்டும். ஆயத்துல் குர்சி ஓதிட்டோம் என்பதாக சொன்னால் அந்த இரவு முழுக்க ஒரு மலக்கு நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. பகல் வரை அந்த மலக்கு நம்மோடு இருப்பாங்க. ஷைத்தான் நம்மை நெருங்க மாட்டான். ஒரு அழகான ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதா அவைத இலா ஃபிராஷிக ஃபக்ர ஆயத்துல் குர்சி லன் யஸால அலைக மினல்லாஹி ஹாஃபிதுன் வலா யக்ரபுக ஷைத்தானுன் ஹத்தா துஸ்பிஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இரவு நேரத்தில் யார் படுக்கைக்கு வருகிறார்களோ, படுக்கைக்கு வந்தவுடன் ஆயத்துல் குர்சி ஓதிக்கொள்கிறார்களோ, அதாவது அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. யார் இந்த ஆயத்துல் குர்சியை இரவு நேரத்தில் தங்களுடைய படுக்கைக்கு வந்ததற்கு பிறகு இந்த ஆயத்துல் குர்சி ஓதிக்கொள்வார்களோ அவர்களுக்கு அந்த இரவு முழுக்க ஒரு மலக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை அவர் கொடுப்பார். அந்த இரவு முழுக்க ஷைத்தான் அவரை நெருங்க மாட்டான். பகல் வரை அந்த மலக்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. எனவே நாம் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது நிச்சயமாக ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த புனித பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.